ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் ரைட் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான்ல வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் எப்படி வந்துட்டு பண்றது, எப்படி அந்த ப்ரோக்ராமிங் ரன் பண்றதை பத்தி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். ஸோ ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பாருங்க. முதல் ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சி ப்ரோக்ராம்ல படிச்சிருக்கீங்கன்னா, இந்த இஃப் கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே இதுதான் சொல்ல போறோம் அப்படின்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இருக்க போகுது இஃப் கண்டிஷன்ஸ். பட் இது சி ப்ரோக்ராம் பண்ணல, டேரக்டா பைத்தான் ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்னா கவனிக்கலாம் நீங்க இதை. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ முதல் ஸ்டெப் வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷனுடைய சின்டெக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இல்ல இஃப் கண்டிஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல லாஸ்ட் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எப்படி நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்தேன். அப்புறம் எப்படி வந்துட்டு சாஃப்ட் டவுன்லோட் பண்ணி எப்படி அதுல ஸ்டார்ட் பண்றது, என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அது சாஃப்ட்வேர்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே தரேன், பிளேலிஸ்ட் லிங்க். அந்த பிளேலிஸ்டோட கண்டினியூஷன் இந்த வீடியோ, சரியா? ஸோ இப்போ என்ன பார்க்கக்கூடிய இஃப் கண்டிஷனோடைய சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். ஓகேவா? இஃப் கண்டிஷனோட சின்டெக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுவீங்க, உள்ள ஒரு கண்டிஷன் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போடணும். அதுக்கடுத்து உள்ள கண்டிஷன் இருக்கும். இதை பத்தி கொஞ்சம் சொல்றேன் என்னன்ட்டு. அதுக்கடுத்து சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, இஃப் கண்டிஷன் போட்டு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் உள்ள கண்டிஷன் இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு கோலன் நீங்க வச்சிருக்கணும். அதுக்கடுத்து சி ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும் கண்டிஷன் இருக்குன்னா, இஃப் கண்டிஷன் எழுதி ஒரு கண்டிஷன் எழுதுவோம். ஓப்பன் கர்லி பிராக்கெட் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் போட்டு கோடிங் உள்ள டெவலப் பண்ணுவோம். இதான் சி ப்ரோக்ராமோட சின்டெக்ஸ். பட் இந்த பைத்தான் ப்ரோக்ராமுக்கு எப்படி வரும்னா, இந்த பிராக்கெட் வராது. அதுக்கு பதிலா டேப், ஓகே, இன்டென்ட் டீடென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்க ஒரு டேப் கொடுத்து நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். அதாவது எப்பவுமே ப்ரோக்ராம் ஒரு லைனா அப்படி எழுதிட்டே வருவோம். இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் போட்டு உள்ள இந்த கோடிங் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்க எழுதணும். நீங்க இப்போ பிரிண்ட் சம்திங் கொடுத்து பண்றோம்னா அது எழுதணும். அடுத்து இன்னொரு லைன் இன்னொரு டேப் கொடுத்து நீங்க பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதே டேப் கொடுக்காம பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். அது என்னன்றதை பார்த்துடலாம். பட் இந்த மாதிரி செமிகாலன் வராது. சாரி, மை மிஸ்டேக், செமிகாலன் வராது. சரியா? ஸோ இஃப் கண்டிஷனோட சின்டெக்ஸ் இப்படி தான் இருக்கும் பைத்தான் ப்ரோக்ராம்ல. நீங்க ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போடக்கூடாது. அதாவது இந்த மாதிரி போட்டு நம்ம கோடிங் பண்ணோம், அது இங்க வராது. அதுக்கு பதிலா டேப் கொடுத்து போட்டீங்க அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள இந்த கண்டிஷன் வந்துட்டு பிகம் ட்ரூ அப்படின்னா இந்த 2 லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இதான் கான்செப்ட். இதே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 2 லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு அடுத்து என்ன இருக்கோ இந்த பிரிண்ட் எஃப், அதுக்கு அடுத்து கோடிங் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். அதாவது டேபுக்கான மீனிங் என்னன்னா, இந்த இஃப் கண்டிஷன் டிபெண்ட் ஆகி இருக்கு இந்த 2 பிரிண்ட் எஃப்மே, அந்த மாதிரியே ஒரு கான்செப்ட். பட் இதான் சின்டெக்ஸ். ஓகே, இதை பத்தி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை பத்தி நம்ம இப்போ லைவா செஞ்சு காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட். பைத்தான் இவர் எடுத்துக்கிறேன். இந்த பைத்தான் வந்துட்டு ஒரு எம்டியா ப்ராஜெக்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி கிரியேட் பண்ண போன சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பத்தி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள். இப்போ ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இஃப் ஏ ஈக்குவல் டு 10 செக் பண்றேன். டபுள் ஈக்குவல்டுக்கான மீனிங் என்னன்னா, அந்த ஏங்கிற வேல்யூ 10 இருக்கான்னு செக் பண்ற மாதிரி இது கான்செப்ட். ஸோ கொடுத்துட்ட பிறகு கோலன் கொடுக்குறேன். இதான் சின்டெக்ஸ். என்டர் கொடுத்த உடனே எல்லாம் பாருங்க. இங்க நான் பிரிண்டர் போடுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹாயின் போடுறேன் அப்படின்னா இந்த இஃப்க்கும் இந்த பிரிண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பாயிருது. ஓகே, இதே வந்துட்டு ஒரு இந்த மாதிரி டேப் கொடுத்து தள்ளி பிரிண்ட் பண்ண அப்படின்னா சும்மா 10 சும்மா பிரிண்ட் பண்றேன் உள்ள. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் 10 சும்மா பிரிண்ட் பண்றேன். இங்க ஹாயின் பிரிண்ட் பண்றேன். ஹாய்க்கு பதிலாக வந்துட்டு ஹலோ வேர்ல்டு அப்படி பிரிண்ட் பண்றேன். சரி, என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா ஏ = 10 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஏ = 10 செக் பண்றேன். அதாவது இந்த இடத்துல என்னன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு செக் பண்றேன் இல்லையா? ஸோ அது ட்ரூவா இருந்துச்சுன்னா உள்ள வந்து பிரிண்ட் பண்ணணும். இதான் கான்செப்ட். இது ஃபால்ஸ் வந்ததுன்னா உள்ள வராது. வெரி சிம்பிள். கரெக்டா? இது ட்ரூ தானே இப்போ. அப்போ இந்த லைன் பிரிண்ட் ஆயிட்டு கோடிங் வழியில வந்து இது சேர்த்தே பிரிண்ட் பண்ணணும். இதே இந்த பிரிண்ட் ஏன் பண்ணணும்னா இந்த பிரிண்ட் வந்துட்டு இந்த இஃபை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் இந்த இன்டர்ஃப் வந்து எது டிபெண்ட் பண்ணிடல. அது இண்டிபெண்டா வெளியில இருக்கு. அது சும்மா ஒர்க் ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்ப ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். பாத்தீங்களா? ஏ இஸ் 10 வந்துருச்சு. பட் ஹலோ வேர்ல்டு வந்து சும்மா வந்திருக்கு. ஓகே, அதுக்கு எந்த கண்டிஷன் கிடையாது. இப்ப இதே வந்துட்டு இது எடுத்துட்டு நான் இதுக்குள்ள போட்டேன் அப்படின்னாக்கா ஏங்கிறது 10 இருந்தா மட்டும் தான் ரெண்டுமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ 10க்கு பதிலாக இப்போ 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். 100 கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட் ஆகாது. பிகாஸ் இப்போ 2 இஃப் கண்டிஷன் டிபெண்ட் பண்ணிருக்கு. இந்த இஃப் கண்டிஷன் ப்ரூவ் ஆனா மட்டும் தான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இஃப் கண்டிஷன் கான்செப்ட். இங்க வந்துட்டு நீங்க சி ப்ரோக்ராம் எழுதுற மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்லாம் போட்டுருக்க முடியாது. ஓகேவா? எரர் காட்டுது பாத்தீங்களா? எரர் த்ரோ ஆகுது.
சி லாங்குவேஜ் தான் அப்படி வரும். இதுல க்ளோஸ் கர்லி பிராக்கெட், ஓப்பன் கர்லி பிராக்கெட்லாம் கிடையாது. அதுக்கு இது பதிலா இங்க இன்டென்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க வேலையை சிம்பிள் ஆக்குறதுக்கு. அதே மாதிரி கோடிங்கோட எண்டுல செமிகாலன்லாம் வைக்க தேவையில்ல, அதையும் வேலையை சிம்பிள் ஆக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப கோடிங் ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு ரிசர்ச் பண்றீங்க, ஒரு சயின்டிபிக் ரிசர்ச், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்றீங்க அப்படின்னா பைத்தன் ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபாஸ்டா சில வேலைகளை பண்ணிடலாம், நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ அதெல்லாம் போக போக ஒண்ணா பார்க்கலாம் நம்ம. சரி, இன்கண்டிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு நம்ம வந்துட்டு மூவ் பண்ணலாம். இன்னொரு குட்டி அப்டேட் என்னன்னா, இந்த இஃப் கண்டிஷன் சொல்லி கொடுத்து பைத்தான் நிறைய பார்த்துட்டு போறோம், ஆசிரியர் நிறைய பார்க்க போறோம். பட் ஒரு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு பிளேலிஸ்ட்கான லிங்க்குக்கான கீழே கொடுக்குறேன், அதையும் நீங்க பார்த்துக்கலாம். பட் அந்த பிளேலிஸ்ட்ல யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து பே பண்ணியிருக்காங்களோ, ஐ மீன் சில மெம்பர்ஷிப் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்கலாம் வந்துட்டு அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். அதாவது இந்த பிளேலிஸ்ட் அது இங்க காட்டுறேன். இந்த பிளேலிஸ்ட் ராஸ்பெரி பைன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இது ஒருத்தருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ, அதுக்கான வீடியோஸும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் வித் ராஸ்பெரி பையோட வேணும் அப்படின்னா நீங்க சில மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் லைவா நீங்க பார்த்துக்கலாம். டெய்லி போட்டுட்டே வரேன். ஸோ இந்த வீடியோஸ் லைனா வந்துட்டே இருக்க போகுது இப்போ உங்களுக்கு. ஸோ நீங்க சில மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணினா கண்டிப்பா இந்த வீடியோஸ் நீங்க ஃபுல்லா நீங்க பார்த்துக்கலாம். நிறைய வீடியோ வரப்போகுது இப்போ. 3 கிளாஸ் எடுத்திருக்கேன், போட்டிருக்கேன். இனிமேல் நீங்க செக் பண்ண நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். சரி, டவுட்னா கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த லிங்க்லாம் நீங்க வாங்கிக்கலாம் நீங்க. சரியா? பட் இதுக்கு நீங்க சில மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும். ஓகே, அது எப்படி என்னங்கிறத நீங்க வாட்ஸ்அப் என்கிட்ட நீங்க கேட்கலாம், நான் உங்களுக்கு டைப் பண்றதுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு பைத்தான்ல எப்படி இஃப் கண்டிஷன் எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்னு கத்துக்கலாம் இல்லையா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு எப்படி இஃப் கண்டிஷன் வச்சு போட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றது, இன்புட் வாங்கி அதெல்லாம் எப்படி வந்துட்டு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் ரெடி பண்றது, குட்டியா நிறைய குட்டி சொல்லி கொடுக்குறேன் இஃப் கண்டிஷன்ல. அதுக்கு அடுத்து ஃபார் லூப், வைல் லூப் எல்லாமே ஒவ்வொன்றா மூவ் பண்ணிட்டே போகலாம். சரி, இஃப் கண்டிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய இஃப் கண்டிஷன்ல அதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல சின்ன வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதே பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கு. அண்ட் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி டவுட்டை கேட்டுக்கலாம். அண்ட் பைத்தான் ராஸ்பெரி பைன்னு ஒரு பெரிய கிளாஸஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இண்டிவிஜுவல் பர்சன் எடுத்துட்டு இருக்க ஒருத்தருக்கு மட்டும். அது மாதிரி உங்களுக்கும் கிளாஸஸ் நிறைய வேணும், எனக்கு நிறைய கிளாஸ் எனக்கு தனியாக எனக்கு எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் அதில் ஜாயின் பண்ணி நீங்க நிறைய நீங்க கத்துக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி உங்களோட கேட்கலாம். அண்ட் பேப்பரும் ப்ரோக்ராம் அண்ட் ஹாவ் a nice day guys. Bye.